Hey, allow me. This is Bangtan Tamil Fix. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டேவிட் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அப்சஸ் சைக்கோ கில்லர். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைக்கோ அப்சஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அர்ச்சனான்றவங்க சைக்கோ அப்சஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ப்ளஸ் மீரான்றவங்க அவங்க பர்த்டே அன்னைக்கு டேக் ஒரு ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. லைக் சைக்கோ லைக் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த ஒன் ஷாட் யார் யாருக்கெல்லாம் டார்க் ரொமான்ஸ் ப்ளஸ் இந்த சைக்கோட்டிக் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் என்னை பூஸ்டப் பண்ணும். ஸோ ஓகே, நம்ம டேரெக்டாக எந்த இன்ட்ரோ இல்லாமல் டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன், அது ஒரு ரெய்னி டைம். நீங்கள் தான் அப்படியே ஒரு நைட் டைம் போல் நீங்கள் லைப்ரரியில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் புக் பர்ச்சேஸ் பண்ணலான்னு லைப்ரரி வந்திருக்கீங்க. உங்கள் ஸ்டடீஸ்க்காக வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் அங்கே புக் பார்த்துட்ருக்கீங்க. அது ரொம்ப நைட் டைமாக இருக்கும். அதுவும் அது ரெய்னி டைம், சொல்லவே வேணாம், ரொம்ப நைட்டாக இருக்கும். தென் அங்கே லைட்ஸ் எல்லாமே பிளிங்காக எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் அப்படி தான் அந்த லைட்ஸ் எல்லாமே போட்டுட்டு புக் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே யாருமே கிடையாது உங்களை தவிர. அங்கே அதாவது லைப்ரரி மேன் அவர் மட்டும்தான் இருக்கார். அவருமே கிளம்புற டைம் தான். இப்போ அவர், மா புக் பார்த்துட்டியாம்மா, இது க்ளோசிங் டைம், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் தூ 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 வரேண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்களும் புக்ஸ் எல்லாமே பை பண்ணிட்டு அந்த அண்ணாக்கிட்டேயும் மணியெல்லாம் கொடுத்துட்டு தென் அப்படியே உங்கள் நேமையும் எழுதி கொடுக்குறீங்க. ஏன்னா லைப்ரரினாலே புக் வாங்கினதுக்கப்புறம் நேமும் தென் எப்போது நீங்கள் அந்த டேட்டுக்கு அந்த புக்கை என்றைக்கு கொடுக்குறீங்களோ அதையும் நீங்கள் எழுதிட்டு தான் போகணும். ஸோ அது மாதிரி தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப நைட் டைம், அப்படியே கொடை பிடிச்சிட்டு அப்படியே தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போது அப்படியே தான் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட். அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ டைம் லெவல் ஆக போகுது. அந்த டைம் போல் இப்போ நீங்கள் அப்படியே தான் ஃபோன் டார்ச் அடிச்சுட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது. அப்போது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ நீங்களும் அந்த மெசேஜ் பார்க்குறீங்க. அது ஆக்சுவலி ஒரு அன்னோன் நம்பர், உங்களுக்கும் தெரியாது யாருன்னு. அது ஒரு அன்னோன் நம்பர். அதில் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் என்ன மெசேஜ்னால், இன்றைக்கி லைப்ரரியில் ரொம்ப அழகாக அந்த அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குது. உங்களுக்கா புச்சக் கழுது யாராக இருக்கும், யாராவது நம்மக்கிட்ட ப்ளே பண்ணுறாங்களான்னு. ஸோ நீங்கள் லைப்ரரி போகிறேன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தெரியாது. ப்ளஸ் நீங்கள் உங்களோட கீழே இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ எப்படி இந்த பர்சனுக்கு தெரியும்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே தான் அந்த மெசேஜை பார்த்துட்டு யாராக இருக்கும் இது, யார் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே தான் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கையில் இருக்க புக்ஸ் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் கையெல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே தான் அப்பார்ட்மெண்ட் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே டோரை டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்படி லாக்கே போட்டுடுறீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. யாராக இருக்கும், த அன்னோன் பர்சன் யாராக இருக்கும்னு ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பார்ட்மெண்ட் கீழே யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கிட்ட கூட அவ்வளோவா க்ளோஸாக பேசினதில்ல. ஏன்னா நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 1 மந்த்து தான் இருக்கும். இப்போது நீங்களும் யாராக இருக்கும், இது யார் பண்ண வேலைன்னு உங்களுக்குமே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி தான் ஃபோன் எடுத்து சோஃபாவில் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. இப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அகெயின் உங்கள் ஃபோன் கிட்டே போகிறீங்க. அகெயின் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதே சேம் பர்சன், அந்த அன்னோன் பர்சன் கிட்டேருந்து தான் வந்திருக்கு. என்ன இருக்குன்னா, டோன்ட் பி ஸ்கேர்ட் பேபி கேர்ள், ஐம் ஜஸ்ட் ப்ரொடெக்டிங் யூ அப்படின்னு இருக்கு. உங்களுக்கா ரொம்ப பயமாக இருக்குது. இப்போது நீங்கள் இமேஜின் நல்லா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நடக்குது. ஒரு அன்னோன் பர்சன் கிட்டேருந்து நீங்கள் எதுவுமே யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல் உங்களை பற்றியே இந்த மாதிரி பேசினா, இந்த மாதிரி மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். யார் நம்மளை எப்படி வாட்ச் பண்ணுறான்னு கூட தெரியாமல் ஒரு அன்னோன் பர்சன் கிட்டேருந்து இந்த மெசேஜ் வந்தால் உங்களுக்கு பயமாக தானே இருக்கும். அதே போல் வயனுக்கு மூச்சே நின்றுடுது. யார் பண்ணுறதா இருக்கும்? இல்லை இல்லை பிரம்மவன்
உண்மையாக இருந்தாலும் 2வது வாட்டி மெசேஜ் வந்திருக்கு. யாரும் இருக்கும், இது இது நம்ம உண்மையாக தான் இருக்கும். பயப்படாத, ஒன்றும் இல்லை மேம், ஆல் இஸ் வெல், ஒன்றும் இல்லை. நீ தனியாக இருக்கல, இல்லை உனக்கு இருக்கு. இது இருந்தாலும் பயமாக இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயப்படுறீங்க. உங்களை நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இருந்தாலும் அந்த பயம் உங்களை விட்டு போகல. யாராக இருக்கும்னு அப்படி திங்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே தான் கிச்சனில் போய் தண்ணி குடிக்கிறீங்க. இவ்வளோ பயம் உங்களுக்கு. அப்படியே போய் தண்ணி குடிக்க போகிறீங்க. அப்போது அங்கே ஜலம் வரும், ஏதோ கருப்பாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கா ரொம்ப ஜொக்குன்னு ஆகிடுது. பார்த்தா அது ஒரு பிளாக் கலர் கேட் தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதை பார்த்து ரொம்ப பயந்துடுறீங்க. கையில் வச்சுருந்த கிளாஸை, அதாவது தண்ணி கிளாஸை கீழே போட்டுடுறீங்க. அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. அம்மான்னு கத்துறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போது அப்படி தான் நேராக ரூம் ஓடி போய் அப்படியே நீங்கள் படுத்துடுறீங்க. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் 2 பேருமே வேறு ஒரு ஊரில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்களால சொந்த ஊருக்கு போக முடியாது. ஏன்னா அங்கேருந்து ட்ராவல் பண்ணி உங்கள் காலேஜ்க்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருப்பீங்கன்னா, எங்கேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இங்கே இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் காலேஜ் ஸ்டடீஸ்க்காக மட்டுமே நீங்கள் இங்கே தனியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டேஸ் போகுது. இருந்தாலும் உங்களுக்கு தனியாக இருக்க ரொம்ப பயம்தான். பட் இத்தனை நாளைக்குமே இவ்வளோவா எதுவும் நடந்திருக்காது. இப்போ தான் சடனாக ரொம்ப சஸ்பென்ஸாக, ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது. அன்னோன் நம்பர்கிட்டேருந்தெல்லாம் அவங்களுக்கு மெசேஜ் வருது. ஸோ உங்களுக்கு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அப்படியே தான் டேஸஸ் டைம்லாம் போகுது. உங்களுக்கு நைட் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த மெமரி மட்டுமே திரும்ப வந்துட்டுருக்கு. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மெமரி மட்டுமே திரும்ப வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. உங்களை ஹர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்களை பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது மட்டும் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. எங்கெங்கன்னா நீங்கள் கெஃபே போனாலும் சரி, லைப்ரரி போனாலும் சரி, கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. யார் பண்ணுறா, யார் நமக்காக பண்ணுறா, எதுக்கு நமக்கு பண்ணுறாங்கன்றது ரொம்பவே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இவ்வளோ நாளுக்கு முன்னாடிலாம் இது நடந்திருக்காது. இப்போ தான் ரீசெண்டாக 2 days பிஃபோர் நீங்கள் கெஃபே போயிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போது நீங்கள் வீட்டுக்கு வரும்போது யாரும் உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க, நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஸோ சடனாக யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்குமே ரொம்ப ஜர்க்காக இருக்கும். சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்களும் என்னன்னு பார்க்குறீங்க. அப்படியே அந்த அன்னோன் பர்சன்கிட்டேருந்து நீங்கள் பார்க்கவே கூடாதுன்னு அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. இருந்தாலும் என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. செம்ம ஷாக் ஆகுறீங்க. ஏன்னா அதில் என்ன எழுதியிருக்குன்னா, பேபி கேர்ள் டோன்ட் ரன் அப்படின்னு எழுதியிருக்கு. உங்களுக்கா முடியல, இதாக விட்டால் போதுன்னா சாமின்னு ஓடிட்டே இருக்கீங்க. நேராக அப்பார்ட்மெண்ட் வந்து டோரை சாத்திட்டு நேராக பெட்ரூமில் போய் தூங்கிடுறீங்க. ஏன் இப்படி நடக்குது? யார் பண்ணுறா இந்த மாதிரி? இதில் என்ன இப்படி அப்படின்னா ரொம்ப பயமாக, ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கு. யார் பண்ணுறா, எது பண்ணுறான்னு சத்தியமாக அவங்களுக்கு தெரியல. ஆனால் யாரும் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எப்படி பண்ணுறாங்கன்னு தான் அவங்களுக்கு தெரியல. யார் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, டேஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் நீங்கள் உங்கள் காலேஜில் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ரியா, வயன் என்ன டயர்டாக இருக்க, தூங்கினியா இல்லையா அப்படின்னு கேட்குறா. நீங்களும் ஆ ஆ ஆ தூங்கினறியா, ஏன் ஏன் கேட்குற அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி, கண்ணெல்லாம் ஒன்றும் சொங்கி போன மாதிரி இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்திருக்கே, அதான் கேட்டேன். தூங்குனியா இல்லை ஒழுங்கா இப்படின்னா நிறையா கேட்குறா. நீங்கள் ஆ அது அது ஒன்றும் இல்லை ரியா, அது ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இதே சைட்ரியா, பையன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு ரியான்னு கேட்குறா. நீங்களும் என்ன ரியா, என்னாச்சு, என்னது தெரியாது சொல்லு
அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய், உன்னை ரொம்ப நாளாக ஒருத்தவன் ரேகிங் பண்ணாலும் புல்லிங் ரேகிங்னு இந்த காலேஜில் உன்னை வச்சு வச்சு செஞ்சானே 2 இயரா, இப்போ 3rd இயரில் என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? ஏன்? ரொம்ப நாளாக காலேஜ்க்கு வரலடி. அப்புறமா சார்கிட்ட விசாரித்தேன். கேட்டா என்னம்மா உனக்கு சீரியஸாக ஆயிடுச்சான், அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, கை கால்லாம் உடஞ்சி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்றாங்க. ஒன்றும் புரியல ஏன் அவனுக்கு அப்படி ஆச்சுன்னு. என்னடி இது ஒன்றும் புரியல, திடீர்னு ஆக்சிடென்ட்டுன்றாங்க. இப்போ தான் 1 வாரத்துக்கு முன்னாடி உன்னை புல்லிங் பண்ணி உன் ராகிங் பண்ணான், ஆனால் திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட்டுன்னு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான், கை கால்லாம் உடஞ்சிடுச்சாமே அப்படின்றியா சொல்கிறா. உங்களுக்கா ஒன்றும் புரியல? நீங்களும் ரியா என்ன சொல்கிற? எனக்கு புரியலடி. 1 வாரத்துக்கு முன்னாடி தானே என்னை வச்சு ராகிங் பண்ணான், இப்போ நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ரியாவும் அதான் எனக்கும் புரியல எப்படி என்னன்ட்டு அப்படின்னு ரியா சொல்கிறா. ஸோ உங்களுக்குமே அதுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்புறம் தான் நீங்கள் என்ன நம்மளை சுற்றி ஒரே ரொம்ப மிஸ்டீரியஸாக நடந்துட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஸோ அகெயின் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பர்சன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அன்னோன்லேருந்து. ஸோ அப்படிதான் ஒரு நாள் ஒரு மெசேஜ் வருது. பேபி கேர்ள், கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா தடைகளையும் நான் உடைப்பேன் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கா ரொம்ப பயமாக இருக்கு. யார் நீ? எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி இப்படி என் சாவடிக்கிற அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. இப்போ அந்த பர்சன் கிட்ட இருந்து ரிப்ளை வருது. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் பேபி கேர்ள், உன்னைக்கு எவன் வேணாம் தொட்டானோ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த பர்சன் மெசேஜ் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு ஒன்றும் யாரும் ஹெல்ப் பண்ண வேணாம், ப்ளீஸ் எனக்கு தனியாக மட்டும் விடுங்க ப்ளீஸ். நான் எதுவுமே கேட்கல. யார் நீங்கள் முதல்ல? அப்போலேருந்து பார்த்துட்ருக்கு. எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் தனியாக இருக்கேன், ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க. இப்போ அப்படியே தான் அந்த பர்சன் கிட்டேருந்து அப்படியே ஒரு மெசேஜ் வருது. பேபி கேர்ள், என்ன நினச்சாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். உன்னை சுற்றி இருக்க எல்லா தடைகளையும் உடைச்சு உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நீ சைக்கோவா? ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு செகண்டில் அந்த சைக்கோக்கே கோவம் வருது. அதாவது அந்த பர்சனுக்கே இப்போ அந்த சைக்கோ ஒரு மாதிரி சிரித்து ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரித்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நீங்களும் பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறீங்க. ஐ வில் ஃபாலோ யூ அப்படின்னு அந்த மெசேஜ் இருக்கு. நீங்கள் பயந்துடுறீங்க, போனை தூக்கி போட்டுட்டு செம்மையாக அழுறீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பயமாக இருக்கு. இதனால் ரொம்ப பயந்துட்டு சரியாக தூங்காமல் கொல்லாமல் இருப்பீங்க. ஸோ இல்லாத முடியல, ரொம்ப டயர்டாகிட்டீங்க நீங்கள். ஸோ அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கத்தில் அப்படியே அழுதுட்டு புலம்பிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஆகுது. யூஸ்வல் டே காலேஜுக்கு நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ அகெயின் ஒரு மெசேஜ் வருது. பேபி கேர்ள், ஆர் யூ ரெடி அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. உங்களுக்கா ரொம்ப பயமாக இருக்கா, ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுடுறீங்க. ஸோ அப்படியே தான் நீங்களும் காலேஜ்லாம் போயிட்டு அப்படியே லைப்ரரிலாம் போயிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. அப்போது பைக்கில் சில பசங்க நீங்கள் தனியாக போகிறத பார்த்துட்டு உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க வராங்க. நீங்கள் யார் நீங்கள்? என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிருங்க. இப்போது அந்த 2 பசங்களும் பைக்கில் வந்த 2 பசங்களும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனுங்க 2 பேரும் அப்படி உங்ககிட்ட ரொம்ப தப்பாத்துக்கு வராங்க. நீங்கள் ஒரு கல்லத்தை தடுக்கி அப்படியே விழுந்துடுறீங்க. அப்படியே தர தேஞ்சு ஒரு செவுத்தில் போய் முட்டிக்கிறீங்க. ஒரு செகண்டில் இதுதான் நீங்கள் என்னை விட்டுறீங்க, என்னை விட்டுறீங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். அண்ணா என்னை விட்டுறீங்கண்ணா, அண்ணனை போக விடுங்கண்ணா, அண்ணனை விட்டுறீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, என் வீட்டுக்கு போகணுண்ணா, என்னை விட்டுறீங்கண்ணா அப்படின்னு கெஞ்சிருங்க. ஆனால் அந்த 2 மிருகமும் உங்கள் ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறானுங்க. அவ்வளோ போதையில் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க வராங்க.
அப்படின்னீங்க கெஞ்சி அழுவுறீங்க. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுறீங்கண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்ல அடுத்த செகண்ட் ஷாட் அடிக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க பயத்தில் அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா கன்னோட ஒரு சைக்கோவா பிளாக் ஹூடி போட்டு ஒருத்தவன் நிற்கிறான். இப்போ அந்த ரவுடி பசங்கள்லாம் இருக்கானுங்களே, அவனுங்க 2 பேரும் அப்படியே உங்களை பார்த்துட்டு திரும்ப அப்படி பார்க்குறானுங்க. தப்பறா ஹீரோவாணி, படத்தில் வர ஹீரோவாணி அப்படின்னு அவனுங்க கேட்குறானுங்க. அப்போது அந்த பிளாக் ஹூடி போட்டவன் ஹீரோ இல்லை சைக்கோ அப்படின்னு அவன் அப்படியே தான் அட்டாக் பண்ணுறான். அவனோட கண்ணு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது, மற்றபடி அவன் ஃபுல் பிளாக். நீங்கள் அழுதுட்டு பயந்துட்டு இப்படி ஓரமாக இருக்கீங்க. இப்போ அந்த பர்சன் அப்படி தான் நல்லா பயங்கரமாக அடிச்சு 2 பேரையும் அப்படியே அங்கேயே கொன்று போட்டுடுறாரு. அவ்வளோதான் நீங்கள் பார்க்குறீங்க. என்ன பண்ண? அவங்க என்ன அட்டாக் தான் பண்ண வந்தாங்க, அவங்களுக்கு கொண்டுட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போது அந்த பிளாக் ஹூடி போட்டவன் எதுவுமே பேசல. ஐ வில் ப்ரொடெக்ட் யூ பேபி கேர்ள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த பர்சனை இப்போ அப்படியே ஓட ஆரம்பிச்சு அவங்க மறைஞ்சிடுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல யாராக இருக்கும்னு, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே மொபைலை பார்க்குறீங்க. டைம் கிட்டத்தட்ட 10 மேலே ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. ரொம்ப பயந்து ரொம்ப நடுங்கிக்கிட்டே போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, அவன் உன்னை தொட்டாலும் அவனை விட மாட்டேன், கொன்று புதைச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு இருக்கு. அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணி சிங்க் பண்ணுறீங்க. அப்புறம் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுறது அந்த பிளாக் ஹூடி தானே கன்ஃபார்மே பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 5 months மேலே ஆகுது. இதே மாதிரி மெசேஜாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. நீங்கள் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துல அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கும்ல, இந்த 2 ரவுடிங்க வந்திருப்பாங்களே, ஸோ அதே ஏரியாவுக்கு போகிறீங்க. அங்கே நிற்கிறீங்க. இப்போது அப்படியே தான் அங்கே நின்றுருக்கீங்க ரொம்ப நேரம். இப்போ அப்படி தான் மெசேஜ் வருது உங்ககிட்ட, அந்த அன்னோன் பர்சன் கிட்டேருந்து, பேபி கேர்ள் அது உனக்கு சேஃப் இல்லை, வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த மெசேஜ் இருக்கு. நீங்கள் நான் ஏன் போகணும்? ஒரு ஒரு ஆம்பளையா தான் என் முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு நீங்கள் மெசேஜ் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் சைக்கோவால் வெயிட் பண்ண முடியல. இதுதான் ட்ரூத்தை ரிவீல் பண்ண டைம் அப்படின்னு இப்போ அந்த சைக்கோ அப்படியே தான் ஐ எம் கம்மிங் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கும் போது நாயெல்லாம் ஊழ விடுற சவுண்ட் கேட்குது. ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு மெசேஜ் பார்க்குறீங்க. இன்னும் யாரும் மெசேஜ் பண்ணலை, அந்த அன்னோன் கிட்டேருந்து மெசேஜ் வரல. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த பர்சனுக்காக. ஸோ அப்போ ஒரு பிளாக் ஹூடி போட்ட பர்சன் கிட்ட வராங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அப்படியே உங்கள் உடம்புல இருக்க எல்லா வீரத்தையும் காமிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. நீ தானே அது, ஏன் இப்படி என்ன பண்ணுற? ஒவ்வொரு நாளும் உன்னை நினச்சி நான் செத்துட்ருக்க தெரியுமா? எனக்கு தூக்கமே இல்லை. கிட்டத்தட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை. ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு தூங்கணும். இப்படி மெசேஜாக போட்டு என் உயிரை வாங்குறீங்க. எனக்கு என்ன வேணும்? என்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அந்த சைக்கோ டே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன பயமாக இருக்கா? இந்த போலீஸ் யாரையும் கூட்டு வந்துருப்பான்னு எனக்கு பயமாக இருக்கா? பயப்படாது, யாரையும் கூட்டு வரல. ஏன் இப்படி பண்ணுற? அது மாதிரி எனக்கு ரீசன் சொல்லு. என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற. எனக்கு ரொம்ப நாளாக ஒருத்தர் புல்லிங் பண்ணிட்டு இருந்தான். அவன் ரொம்ப நாளாக ஆளுக்கானோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நேற்றுக்கு 2 ரவுடிங்க வந்து என்னை அட்டாக் பண்ணாங்க. அவங்களுக்கு கொண்டு போட்டுட்டேன். நாளைக்கு ஏதோ உனக்கு பிரச்சனை வந்து எனக்கு ஒரு பிரச்சனை. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? ஏன் இப்படி பண்ணுற? அதே மாதிரி ஊரில் என்னை என் சொந்தக்காரங்களாம் என்னை தப்பாக பேசுனாங்க. அவங்களும் ஒவ்வொரு நாளும் செத்துட்ருக்காங்க. எனக்கு புரியல. ஏன் இப்படி பண்ணுற? என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறன்ற பேரில் என்னை காயம் தான் நீ படுத்துற தவிர என்னை நீ ப்ரொடெக்ட்லாம் பண்ண வேணாம்.
என் லைஃப்பை நான் மட்டும் பார்த்துக்கிறேன். யார் நீ முதல்ல? என்னை ஏன் ப்ரொடெக்ட் பண்ணும்? உனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என்னை ஏன் இப்படி பண்ற? ம். என்னை விட்டுரு. நான் போயிடுறேன். என்னை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத. என்னால் தூங்க முடியல நிம்மதியா. உன் மெசேஜால என்னால் தூங்க கூட முடியல. பாரு, என் கண்ணு கீழெல்லாம் பாரு, எவ்வளோ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு. என்னை நீ தூங்கவே விட மாட்டேன். அப்படி நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. அப்படின்னா இப்போ அப்படியே நீங்கள் ரொம்ப அழுதுட்டு அப்படி சொல்கிறீங்க. இப்போ அந்த சைக்கோ உங்கள் கையை பிடிச்சி அந்த டார்க்கான பிளேஸ்க்கு கூட்டு போகுது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அங்கே ஒரு டோர் மாதிரி இருக்கு, ஓப்பன் பண்ணி உங்களை உள்ளே கூட்டு போகுது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்களும் அப்படியே அந்த சைக்கோ கூட போகிறீங்க. கையை தட்டி தட்டி விடுறீங்க. என்ன எங்கே கூட்டு போகிற? என்ன இப்போ என்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறியா? எனக்கு ஒன்று போட்டுரு. ஒன்றை மாதிரி ஒரு ஆளுங்க கூட சி எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணி என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு இப்படி என்னை ஃபாலோ பண்ணி என்னை தூக்க விடாமல் பண்ணிகிட்ருக்க. அதுக்கு இன்னைக்கு கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த சைக்கோ அப்படியே உங்களை ஒரு ரூமில் கூப்பிட்டு போய் அப்படியே லாக் பண்ணிடுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே லைட்லாம் ஆன் ஆகுது. சுற்றி பார்க்குறீங்க, அது ஒரு வீடு. அவ்வளோதான், நீங்கள் ஷாக் ஆகிடுறீங்க. கொண்டு போட்டுரு, எனக்கு கொண்டுடு, நிம்மதியாக செத்து போகிறேன் அப்படின்னு இப்போ அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அந்த சைக்கோ என்ன பண்ணுறதுன்னா அப்படியே ஒரு சேரில் உங்களை உட்கார வச்சு, பேசாத, வாயை மூடு அப்படின்னு அந்த சைக்கோ டே அவன் பிளாக் ஹூடியை ரிமூவ் பண்ணுது. பார்த்தா ரொம்ப பயங்கரமான ஷாக் உங்களுக்கு. அந்த சைக்கோவை பார்க்க உங்களுக்கு பயங்கரமான ஷாக் வருது. அப்படியே வாங்க 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ஊருக்கு நீங்கள் வந்தப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த படிக்கிற விஷயத்துக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருப்பீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே சொந்த ஊர் போயிருப்பாங்க. நீங்கள் இந்த ஊரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அப்போது நீங்கள் டாக்ஸியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் அப்படியே உங்கள் டாக்ஸியில் வந்து மோதிருப்பான். நீங்களும் என்னன்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸி டிரைவர் அப்படியே போயிருப்பார். நீங்கள் டாக்ஸியை நிறுத்த சொல்லி அவரை உங்கள் காரில் உட்கார வச்சுருப்பீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கிம் தயோங். இவ்வளோ நாளாக ரிவீல் பண்ணாத நம்ம கிம் தயோங் தான் அது. அந்த சைக்கோவுமே கிம் தயோங் தான். தயோங் அப்படியே அந்த காரில் உட்கார வச்சுருப்பீங்க. அப்படியே உங்கள் ஷோல்டரில் தயோங் சாஞ்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். ஒரு மாதிரி அன்கான்ஷியஸில் போயிருப்பான். இப்போது நீங்கள் பார்த்து ஓட்ட மாட்டீங்களாண்ணா? பாருங்க அவருக்கு எவ்வளோ பிளட் வருதுன்னு. உங்கள் நேராக ஹாஸ்பிட்டல் போங்க. அம்மா உன் வீடு, அது அப்புறம் போய்க்கலாம். ஹலோ மிஸ்டர், இங்கே பாருங்க அப்படின்னு அப்படியே டேப் பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்ணத்தை. பட் நோ யூஸ். அவங்க இன்னும் அன்கான்ஷியஸில் இருக்காரு. ஒரு தலையிலேருந்து பிளட் வந்துகிட்டே இருக்குது. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க, அவருக்கு பிளட் வந்துகிட்டே இருக்கு, போங்க சீக்கிரம் அப்படின்னு நீங்கள் டாக்ஸி டிரைவரை வேகமாக வண்டி ஓட சொல்கிறீங்க. அவரும் இப்போது அப்படியே தான் நேராக ஹாஸ்பிட்டல் வந்துட்டார். இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு அப்படியே அங்கே ஸ்ட்ரெச்சர் கொண்டு வர சொல்கிறீங்க. இப்போ அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு அப்படியே அவங்க விட்டுட்டு போக மனசு இல்லை. ஐயோ என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ, ஐயோ பிளட் வேற உள்ள வந்துச்சு, ஐயோ பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் அப்படி தான் அங்கே ஹாஸ்பிட்டல் வெளியே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அப்படி தான் ஒரு நர்ஸ் வெளியே வந்து, மேடம் நீங்கள் பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? அது ஆக்சுவலி நாங்கள் அவர் அடிப்பட்டு கீழே இருந்தார், அதான் நான் தூக்கிட்டு வந்தேன். அவருக்கு லெக்டாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ அவர் ஓகேவா, எப்படி இருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மேம் தலையில் ரொம்ப ஹெவியாக அடிபட்டிருக்கு, பிளட் கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஏபி பாசிட்டிவ் பிளட் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு நர்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் யோசிக்கிறீங்க. நான் நான் ஏபி பாசிட்டிவ் தான், ஏன் பிளட் வேணால் கொடுக்கலாமா? ஓகே மேம், செக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நர்ஸ் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. ஸோ பிளட் கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல, ஒரு ஹெல்ப் தானே பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படி தான் பிளட் கொடுக்கறதுக்காக அந்த ரூமுக்கு போகிறீங்க. அவங்க பார்க்குறீங்க ஹெட்டில் நிறையா பேண்டேஜ் போட்டு அந்த ஒயிட் கலர் பேண்ட் போட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா வந்தோடனே ஒரு பேஷண்ட் இப்படி ஒரு ஆள் இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் என்னென்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னீங்க. அந்த இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. நம்ம அவங்க நேம் கூட உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் அவங்க பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் கையில் ஒரு பால் தராங்க. இந்த
ப்ரெஸ் பண்ணி ஒரு பால் இருக்கும்ல, ஒரு ஸ்மைலி பால் கொடுத்து நல்லா அழுத்த சொல்கிறாங்க. அப்போ தான் பிளட் நிறையா வரும்ன்ட்டு உங்களுக்கு ஃபுல் செக் பண்ணி பிளட் கொடுக்கலான்ட்டாங்க. ஸோ எங்களுக்கு அவங்க பிளட் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போது டைம் அப்படி ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. அவங்க பார்த்து பேசிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பேஷண்ட் கண்ணை முழிச்சிட்டாங்கன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் அப்படின்னு நீங்களும் போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் ஒரு நியூ அப்பார்ட்மெண்ட் எடுத்துருப்பீங்களா, அங்கேருந்து அந்த ஓனர் கால் பண்ணுறாங்க உங்களை வர சொல்லி. இங்கே நீங்கள் அவங்க பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிருக்கும். ஸோ நீங்களும் டாக்டர்கிட்ட அப்படியே தேவங்காக கொஞ்சம் மெடிசன்ஸ் தென் மணிலாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட இருந்தால் சின்ன அமௌண்ட் தான், ப்ளஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேவங்காக வாங்கியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் டாக்ஸியில் போய் தானே எல்லாமே ஆயிருக்கும். ஸோ அதனால் அது ஒரு சாரி கேட்குற மூலயமா இப்படி பண்ணியிருப்பீங்க. அது டாக்டரும் அப்படி தேவங்கிட்ட கொடுக்கும்போது தேவங்க என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்படியே தான் சிசிடிவி கேமரா வழியாக உங்களை பார்த்துருப்பாரு. நீங்கள் தேவங்காக அந்த டே ஃபுல்லாகவும் சாப்பிடாம கொல்லாமல் அங்கேயே இருந்திருப்பீங்க. அது தேவங்க பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எதாவது பண்ணணும்னு அவருக்கு தோணும் இருக்கும். ஸோ அதனால தான் தேவங்க உங்களை தேடியிருப்பார், ரொம்ப நாள் தேடியிருப்பார். தென் நம்பரும் உங்களோட பிளட் கொடுத்துருப்பீங்களா, ஸோ நம்பரை சேர்த்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்போது உங்கள் நம்பரை டயல் பண்ணி தான் அவர் இந்த மாதிரி நம்பர்லாம் உங்களுக்கு மெசேஜஸ்லாம் பண்ணியிருப்பார். ஸோ தேவங்க சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன்னு. அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு சுற்றி இருக்கிற எதிரி எல்லாமே அவன் எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பான். ஆனால் இல்லீகலாக பண்ணியிருப்பான். அவன் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு. கண்டிப்பாக அவன் போலீஸ்கிட்ட போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அவங்கள கொன்று இருக்கான். சில பேரை வேணுக்குன்னு ஆக்சிடெண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். நிறைய இடத்துலேருந்து தப்பிச்செல்லாம் வந்திருக்கான் தேவன். இப்போது அது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன்னு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே தான் அங்கே ஓரமாக போய் ஒரு டெஸ்க் இருக்கும். ஸோ அங்கே பக்கத்தில் உட்காந்து செம்மையாக கதறி அழுவுறீங்க. இல்லை, எனக்கு புரியல. எனக்காக நீ ஏன் பண்ணணும்? அதுதான் நான் கேட்குறேன். நான் பிளட் கொடுத்தேன்டா, ஏன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன். அன்னைக்கு நான் டாக்ஸி புக் பண்ணாமல் வராமல் இருந்தேன்டா, நான் கண்டிப்பாக அன்னைக்கு உன்னை இடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு ஒருத்தவங்களுக்கு லவ் கொடுக்க தான் தெரியும், திரும்ப எனக்கு வாங்க தெரியாது. நீ எனக்கு இவ்வளோ பண்ணணும் அவசியமே கிடையாது. என்னை பார்த்து ஒரு தேங்க்யூ சொல்லியிருந்தாலே போதும். நீ ஏன் இவ்வளோ பண்ணுற? சைக்கோ மேலே பைத்தியமா நீ? உன் மேலே நான் பைத்தியமாக இருக்கேன். என்னைக்கு ஒரு பொண்ணு துணிஞ்சலான்னு என்ன எனக்கு பிளட் கொடுத்தாலோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டான் நீ தான் எனக்கு எல்லாமேன்னு. இன்னும் என்னன்னா, இன்னும் கூட எனிமி இருந்தா சொல்லு, எல்லாரையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்ல. இங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியா? பாய மூடு. எதுவும் நீ பண்ண வேணாம் ப்ளீஸ். பண்ணதே போதும். இப்போ நான் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தேங்க்ஸ் சிரிச்சுட்டு, ஃபோனை தான் டெய்லி ஃபாலோ பண்ணுறல, அப்படி தான் நான் அப்பார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சேன். அப்போ தான் நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட அதெல்லாம் பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன், கேட்டேன், முடிச்சு தள்ளிட்டேன். செத்துட்டானுங்க அப்படின்னு தேவங்க சொல்லும் போது, இங்க பாரு, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கோ. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி எனக்கு அந்த கில்ட்டு தேவையா? எனக்கே நீ திரும்ப கில்ட்டு கொடுத்துட்டே இருக்க. என் லைஃப்ல வந்து நீ கில்ட்டாக எனக்கு கொடுத்துட்டு இருக்க. உன்னாடிக்கு எடுத்தது என்னால் இன்ன வரைக்கும் அதை நான் மறந்து இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நீ திரும்ப அதை ஞாபகப்படுத்திட்டு இப்போ எனக்கு அதே இன்னொரு கில்ட் மாதிரி தான் இப்போ எனக்கு தோணுது. இப்போ நீ அது உனக்கு போலீஸில் அரெஸ்ட் நீ போயிட்டேனா அது எனக்கு இன்னுமே கில்ட் ஆகும்ல. ஏன் அவங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பாருவன், எனக்கு நீ பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. எனக்கு நீ யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு துணிஞ்செல்லாம் ஒரு பொண்ணு வந்திருக்கானா, அது ஒரு பெரிய விஷயம்தான். அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளோதான். அதுக்கு நீ எனக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கலாம். அதுக்கு எதுக்கு இவ்வளோவா? இவ்வளோ நீ பண்ணணும் அவசியமே கிடையாது அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை வயன், ஒரு பிளட் கொடுக்கறது, ஒருத்தவங்க தெரியாதவங்க ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் எனக்கு யாருமே கிடையாது. அந்த டைமில் நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கு தேங்க்யூ சொன்னாலாம், வேர்ட்ஸில் சொன்னாலாம் அது பத்தாது. அதுதான் ஆக்ஷனில் காமிச்சேன். பாரு, நீ எப்படி வேணா இருந்துக்கோ. இப்போ நீ போலீஸ் கேஸுன்னு போவ, அப்போ எனக்கு கில்ட் ஆகும். இன்னுமே அவங்க இப்படி பண்றீங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க பைத்தியமா இருங்க, சைக்கோ வரீங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன் இப்படி பண்றீங்கன்னு தான் நான் கேட்குறேன். வயன், இதை சொல்லலாம் உனக்கு புரிய வைக்க முடியாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு தேவன் சொல்லும் போது நீங்கள் என்ன? நீங்க பாரு, நான் காலேஜ் படிக்கிற பொண்ணு.
நான் படித்து முடிச்சுட்டு என் சொந்த ஊருக்கே நான் போயிடுவேன். இங்கே பாரு, நான் யாரையும் லவ் பண்ணுறதாவும் விரும்புகிறதாவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும். இப்போ நான் செகண்ட் இயரில் இருக்கேன். இதை முடிச்சுட்டு அப்புறம் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். பிடிச்சிருக்கா அதுலாம் சொல்லி என் டைமை வேஸ்ட் பண்ணாது. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு. என்னை விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். முடியாது வயன், உன்னை நான் விட மாட்டேன். எப்பயுமே நான் உன் கூடயே தான் இருப்பேன். உன்னை ஃபாலோ பண்ணி உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஐயோ சாமி, எனக்கு அது வேணான்னு சொல்கிறேன். புரியுதா இல்லையா உனக்கு? என்னை யாரும் ப்ரொடெக்டோ இல்லை எனக்கு ஹெல்ப்போ எது வேணாம். உனக்கு நான் பிளட் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். என்னை விட்டுரு. நான் இப்படியே நான் போயிடுறேன். என்னை விட்டுரு. கெஞ்சி கேட்டுக்கிறேன். இன்னும் 2 வருஷம் தான் நான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் நானே என் சொந்த ஊருக்கு போயிடுவேன். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அப்படின்னு தேவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க கீழே உட்காந்து. தேவங்க அப்படியே அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் கீழே உட்காந்துருப்பீங்களா, அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அந்த ஹக்கில் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது ஒரு கம்ஃபர்ட். நீங்கள் இத்தனை நாள் அழுது இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தனிமையாக இருந்திருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப தனிமையாக தான் இருந்திருப்பீங்க. தேவங்களோட ஹக்கில் என்னன்னு தெரியல, ஒரு சின்ன கம்ஃபர்ட் தோணுது. நீங்கள் தேவங்க அப்படியே பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு கண்ணமோட சொல்கிறாரு. ரொம்ப நேரம் நீங்கள் தூங்காமல் இருந்திருப்பீங்களா, தேவங்களோட ஹக்கில் அப்படியே உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குறீங்க. அவங்க அப்படியே உங்கள் ஹெட் அப்படியே டேப் பண்ணி அப்படியே பொறுமையாக அவங்க தூங்க வைக்கிறாரு. ஏன்னா தேவங்கால் தானே இத்தனை நாள் நீங்கள் தூங்காமல் இருந்திருப்பீங்க. இப்போ தேவங்களோட ஷோல்டர்லேயே தூங்கியிருப்பீங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்களே வேக்கப் ஆகி தேவங்க பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், உட்காந்தபடியே தூங்கியிருப்பீங்களா. அப்படி தேவங்க பார்க்குறீங்க மேலே. தேவங்க அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ லைட்டாக நீங்கள் மூவ் ஆகி போயிடுறீங்க. இப்போ அப்படியே தேவங்க ஏனாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை விடு அப்படின்னு ஏந்திரிக்கும் போது திடீர்னு உங்களுக்கு போலீஸ் சைரன் அப்படியே உங்களுக்கு சவுண்ட் கேட்குது. இப்போ நீங்கள் அப்படியே அந்த ஏஞ்ச இடத்துல அப்படியே உட்காந்துடுறீங்க. அவங்க அப்படியே வந்துட்டாங்க. யாரு? எதுக்கு போலீஸ் சைரன் நீங்க கேக்குது? யாரு வந்துட்டா? என்ன பண்ண தேவங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அப்படியே தான் தேவங்க இது நான் போக வேண்டிய நேரம், நான் கிளம்புறேன் அப்படின்னு தேவங்க அப்படியே ஏந்திரிக்கிறாரு. நீங்கள் இல்ல, நீ போக வேணாம், இங்கே இரு, நீ போக இங்கே உட்கார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. உன் வாயில் இதை கேட்பேன் நான் நம்பலை, நினச்சி கூட பார்க்கல வயன். ஆனால் இப்போ இதை நான் போய் தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு ஆபத்தாயிடும். நான் கிளம்புறேன். நீ இங்கேருந்து முதல்ல அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பு. உன்னை நான் திரும்ப பார்ப்பேன். திரும்ப நான் உன்னை ஃபாலோ பண்ணி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ வயன் அப்படின்னு தேவங்க அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே போயிடுறாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி போலீஸ் அப்படியே அரெஸ்ட் பண்ணி தேவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. இதே சார் நீங்கள் விண்டோலேருந்து எல்லாம் பார்த்து செம்மையாக அழுகுறீங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எல்லாம் உங்களுக்கு ஒரு அப்படியே பேட் ட்ரீம் போல் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் இது பேட் ட்ரீம் கிடையாது, உங்கள் கண்ணு முன்னாடி நடந்திருக்கும். இப்போ அப்படியே ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிவிட்டு அப்படியே டாக்ஸி புக் பண்ணி அப்படியே நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை பார்க்குறீங்க. அந்த 2 இயர்ஸ் பிஃபோர் நடந்தது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ அப்படி தான் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்குது. நீங்களும் என்னன்னு பார்க்குறீங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த லைப்ரரியோட ஓனர் தான். நீங்கள் இன்னும் அந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப அவருக்கு மெசேஜ் அனுப்பி நான் வரேன்ற மாதிரி மெசேஜ் போடுறீங்க. இப்போது அந்த லைப்ரரி ஓனரும் ஓகேன்ற மாதிரி போட்டார். இப்போ நீங்கள் டாக்ஸி திரும்பி நேராக அந்த லைப்ரரிக்கு போகிறீங்க. ஸோ அந்த லைப்ரரியிலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அகெயின் அதே லைப்ரரிக்கு போகிறீங்க. லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்தாலும் திரும்ப போகிறீங்க. ஏன்னா அகெயின் அந்த ரெய்னி நைட் போல தான் இருக்குது. ஏன்னா இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. கொடை பிடிச்சிட்டு நேராக அந்த லைப்ரரி போய் புக்கை கொடுக்குறீங்க. அப்போது திடீர்னு இடி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போகலான்னு பார்க்கும்போது ஒரு விண்டோலேருந்து நல்லா காற்றடிக்குது. திரும்பி போகிறீங்க. பார்த்தா அந்த விண்டோ பக்கத்தில் இருக்க டேபிளில் ஒரு டைரி இருக்கு. நீங்களும் அது என்னன்றது மாதிரி பார்க்குறீங்க. அந்த டைரியில் ஒரு பிளாக் ரோஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, யாராக இருக்கும்ன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அது கிட்ட போகிறீங்க. அதை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த டைரி அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த டைரியில் ஏகப்பட்ட பேஜஸ் இருந்தாலும் ஒரே ஒரு பேஜ் மட்டும் பார்க்குறீங்க. அந்த பேஜில் ஒன்று எழுதியிருக்கு. பிளாக் ரோஸோட ஒரு லெட்டர்ஸ் மாதிரி, ஒரு வேர்ட்ஸ் மாதிரி, ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதியிருக்கு. அதில் அப்படியே எழுதியிருக்கு, I'm still watching over you அப்படின்னு எழுதியிருக்கு.
நீங்கள் அதை பார்த்துட்டு பிளாக் ரோஸ் அப்படியே எடுத்துகிட்டு அந்த டைரி எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. அப்படியே நீங்கள் திரும்ப டாக்ஸிலே உங்கள் ஊருக்கு கிளம்புறீங்க. அப்படியே நம்ம இந்த கதையை முடிச்சிடலாம். கண்டிப்பாக அந்த டைரி எழுதுனது நம்ம தேவாங் தான். அந்த சைக்கோ கில்லர் நம்ம தேவாங் தான். ஸோ இதோட இந்த ஸ்டோரியை நம்ம முடிச்சுக்கலாம். அப்சஸ்டு சைக்கோ கில்லர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது பார்க்க லைக் இன்கம்ப்ளீட் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டோரி இப்படி தான் நான் ரைட் பண்ணேன். இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் 2லாம் கேட்டுறாதீங்க. ஏன்னா இதுதான் ஸ்டோரியே. இது வந்து லவ்வோ இல்லை அப்சர்ஷன் மாதிரி தான் இருந்திருக்கும். லைக் தேவங்க ஜஸ்ட் வயனை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட நன்றி கடனை வயனுக்கு கொடுத்துருப்பாரு. லைக் வயனை ஃபாலோ பண்ணி ஒரு சைக்கோவா வயன் கூட இருக்கிற அந்த கெட்டவங்களை நெகட்டிவ் பீப்புள்ஸை அவங்க அழிச்சு வயன் லைஃப்பில் இந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாரையும் அழிச்சிருப்பாரு. வயனுக்கு அவர் நன்றி கடனாக இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அதனால் வயனுக்கு இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவள் கொஞ்சம் ஃப்ரீடமாக அவளோட ஊருக்கு அவள் போயிட்டுருக்கா. இங்கே இந்த சைட் தேவங் அவர் ஜெயிலில் தான் இருக்கார். அவர் எப்போ வேணால் வெளியே வரலாம், வயனை இன்னும் கூட அவர் ப்ரொடெக்ட் பண்ணலாம். இப்போ தான் அந்த டைரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஐம் ஸ்டில் வாட்சிங் ஓவர் யூ. ஸோ அப்படின்னா தேவங் திரும்ப வயனை ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஸோ இதோட நம்ம ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். லைக் இது இன்கம்ப்ளீட் போல தான் இருக்கும். பட் இது இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் இந்த ஸ்டோரிக்கு ஒரு டீப் மீனிங் கொடுக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேட்கலாம், எல்லோரும் கேட்பீங்க. கண்டிப்பாக பாட்டு போடுங்கன்னு. பார்ட் 2லாம் அதுக்கு கிடையாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு 1 ஷாட் மட்டும்தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன்னு லைக் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஷேர் பண்ணி விடுங்க வீடியோஸை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி டைப்பில் நம்ம நிறைய வீடியோ வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நான் கண்டினியூ பண்ணுவேன். நீங்கள் எல்லாருமே கேட்டனால மட்டுமே தான் நான் டார்க் ரொமான்ஸ் இந்த மாதிரி டார்க் ஸ்டோரிஸ் சைக்கோட்டிக்காக நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். இது லைக் டார்க் ஸ்டோரியாக இருந்திருக்கும், சைக்கோட்டிக்காக இருந்திருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் முக்கியமான விஷயம், பார்ட் 2லாம் கேட்டுறாதீங்க. தென் இதை ரெக்வஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மீரான்றவங்க அவங்க சைக்கோட்டிக்காக போட சொன்னாங்க. சைக்கோ அப்சர்ஷன் மாதிரி போட சொன்னாங்க டேக்கு. தென் அர்ச்சனான்றவங்க சைக்கோ அப்சர்ஷன் போட சொன்னாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்காகவும் இந்த 1 ஷாட் நான் டெடிகேட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் நம்ம இன்ஸ்டா ஐடி தென் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. எல்லா போட்டில் இருக்க லிங்கை அப்படியே ஜாயின் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா மிஸ். தென் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, நானே உடம்பை பார்த்துக்கிறேன். எல்லோரும் நிறைய தண்ணி குடிச்சு உடம்பை ஹைட்ரேட்டாக பார்த்துக்கோங்க, நானும் பார்த்துக்கிறேன். Then okay, miss. So stay safe, stay healthy. Tada. Bye.